நிறைய இடங்கள்ல இப்போ வீல் சேர் யூஸ் பண்ணுறவங்கள நம்ம பார்க்குறோம். வீல் சேர் யார் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, லோக்கோமோட்டார் டிசபிலிட்டி இருக்கிற பீப்புள் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது செரிப்ரல் பாலசி, இல்லை போலியோ, மஸ்குலர் ஸ்கெலிட்டல் கண்டிஷன்ஸ், மஸ்குலர் டிஸ்ட்ரஃபி போன்ற பலவிதமான லோக்கோமோட்டார் டிசபிலிட்டி இருந்து நடமாட முடியாதவங்க வீல் சேரை யூஸ் பண்ணுறாங்க. சரி, வீல் சேரை யூஸ் பண்ணுறவங்களுக்காக இந்த உலகம் டிசைன் பண்ணப்பட்டிருக்கா அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இப்போ இந்தியன் கவர்மெண்ட் ஆக்சசிபிள் இந்தியா கேம்பெயின் மூலமாக பொது இடங்கள் எல்லாமே ஆக்சசிபிளாக மாற்றிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்க்கலாம், மெட்ரோ ஸ்டேஷன்ஸ், ரயில்வே ஸ்டேஷன், தென் பஸ் ஸ்டாண்ட்ஸ் எல்லா இடங்கள்லையும் ரேம்ப் அண்ட் ரெயில் அமைச்சிருக்கிறத பார்க்கலாம். இது இந்த ஆக்சசிபிள் இந்தியா கேம்பெயின் மூலமாக இந்தியன் கவர்மெண்ட் எடுத்திருக்கிற ஒரு முயற்சி. இது பொது இடங்களுக்கு மட்டும் இல்லை, நம்ம வீடுகள் முதன்மையாக நம்ம ஆக்சசிபிளாக மாற்றணும். இப்போ வீல் சேர் யூஸ் பண்ணுறவங்களுக்காக நம்மளுடைய வீடுகளில் எந்த விதமான வசதிகளும் இல்லாமல் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது இப்போது இவங்க இன்க்ளூசிவாக இந்த சொசைட்டியில் நடமாடணும் அப்படின்னா, மற்ற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போகிறாங்க, இல்லை தங்களுடைய வீட்லேயுமே இவர்களுக்கு ரேம்ப் ஃபெசிலிட்டிஸ் நம்ம ப்ரொவைட் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குது. இந்த ரேம்ப் அப்படிங்கிறது இவங்க வீல் சேர் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல் ப்ரெக்னென்ட் லேடிஸ் யூஸ் பண்ணுறாங்க, தென் வயதானவர்கள் வீட்டில் இருந்தால் யூஸ் பண்ணுறாங்க, சிறிய குழந்தைகள், இவங்க எல்லாத்துக்குமான ஒரு பயன்பாடாக தான் இந்த ரேம்ப் இருக்குது. ஸோ ரேம்ப் அமைப்பதன் மூலமாக வீல் சேர் யூசர்ஸ் மட்டும் இல்லாமல் மற்ற பப்ளிக் கூட யூஸ் ஆகுறாங்க. நாம் ஒரு மார்க்கெட் போகிறோம், சூப்பர் மார்க்கெட் போகிறோம், சின்ன சின்ன டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் போகிறோம். நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அங்கே எல்லாமே வீல் சேர் நுழைவதற்கு தேவையான அளவு ரேம்ப் ஃபெசிலிட்டி இருக்கா. இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா, வீல் சேர் நுழையிறதுக்கு தேவையான அளவு கதவுகள் அகலமானதா இருக்கா, நுழைவாயில்கள் அகலமானதா இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம கவனிக்கணும். நிறைய நேரங்களில் வீடுகளுடைய கதவுகள், பொது இடங்களுடைய கதவுகள்லாம் ரொம்ப சிறிய அளவில் இருக்குது. முக்கியமாக கவனிக்க வேண்டியது பாத்ரூம்ஸ். ஸோ பாத்ரூம்னுடைய கதவுகளும் வீல் சேர் ஆக்சசிபிலிட்டியை மனசில் வச்சு நம்ம டிசைன் பண்ண வேண்டியது முக்கியமான தேவையாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இன்னொரு முக்கியமான விஷயம், பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ். இப்போ நிறைய வீல் சேர் பர்சன்ஸ் கார் டிரைவ் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் பொது இடங்களில் போய் அவங்களுடைய பார்க்கிங் ஸ்பேஸை பார்த்தீங்க அப்படின்னா டூ வீலர் பார்க்கிங் மட்டும்தான் இருக்குது. ஸோ கார் டிரைவ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய அவேர்னஸே ஜென்ரல் பப்ளிக் கிட்ட இல்லை. ஸோ பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸில் அவங்களுக்கு நாட் ஒன்லி டூ வீலர், கார் பார்க்கிங் பண்ணுறதுக்கான ஒரு அவைலபிலிட்டியும் நம்ம கொடுக்கும் பொழுது அவங்களும் இன்க்ளூசிவாக ஃபீல் பண்ணுவாங்க. வீல் சேர் யூஸ் பண்ணுறவங்க கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படின்னா, வீல் சேர் நம்ம நிறைய இடங்களில் பார்க்கலாம். ஒரு வீல் சேர் பர்சனை பார்க்கும் பொழுது நாம் அவங்க வீல் சேர் மேலே கை வச்சுட்டு சாஞ்சு நின்று பேசுகிறதெல்லாம் நம்ம கவனிக்கலாம். ஸோ வீல் சேருங்கிறது அவங்களுடைய உடலினுடைய ஒரு பாகத்தை போன்றது, ஒரு மெடிக்கல் எக்யூப்மெண்ட்டும் கூட. இப்படிப்பட்ட ஒரு வீல் சேரில் நம்ம சாய்ந்து நின்று, இல்லை அதில் நம்ம கையை வச்சு நின்று பேசுகிறதெல்லாம் ஒரு மிகவும் தவறான ஒரு செயல். இன்னொன்று, வீல் சேர் பர்சன் கிட்ட நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அவங்களுடைய உயரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம இறங்கி உட்கார்ந்து அவங்க கூட ஒரு நல்ல ஐ கான்டாக்ட் வச்சு பேசும் பொழுது அவங்களுக்கு கூட நம்மளுக்கு ஒரு நல்ல ரேப்போ கிரியேட் ஆகும். அவங்களும் இன்க்ளூசிவாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இந்த உலகங்கிறது எல்லோருக்கும் பொதுவானது. இங்கே இருக்கிற அமைப்புகள் எல்லாமே எல்லோருத்துக்கும் பொதுவாக டிசைன் பண்ண வேண்டிய தேவையும் நம்ம எல்லாத்துக்கும் இருக்குது.